இன்னும் எத்தனை பேர்த்த இப்படி பண்ணியிருப்பாங்க? இன்னும் எத்தனை பேர்த்த பண்ணியிருப்பாங்க? அந்த பிள்ளை ஒதுங்கி ஒதுங்கி போகுது. ஏன்னா இழுத்து பிடிச்சி என்னடா பண்ண உடையில ஏட்டா கை வச்ச சொல்லு, என்ன பண்ண சொல்லிட்டேன்னா நான் இத்தனை பேர்த்துலேருந்து நீ அடி வாங்குறத நான் உன்னை காப்பாற்றி வரேன். என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணேன்னு தான் கேட்டேன். என் பொண்ணு எல்லாம் சொல்லிருச்சு, நீ என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லு. பள்ளி மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தனியார் பள்ளி ஆசிரியரை நைய புடைக்கும் பெற்றோர் குறித்த காட்சி. என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்சன்னு மட்டும் சொல்லிடு. நீ அங்கெல்லாம் பார்க்காத, யாரும் காப்பாத்துறதுக்கு இல்லை, சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. என்னமோ சொல்லு. இங்கே அடிபடாமல் நான் அவனை விட்டுறேன். சொல்லு, அதான் என்ன பண்ண அது மட்டும் சொல்லிடு. இங்கே பாரு, இப்போ அதை பார்த்தாங்கன்னா வெறித்தனமாக அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி உன்னை வெளியே மன்னித்து விடுங்கள் என காலில் விழுந்து கதறும் அதிர்ச்சி வீடியோ. உன் பொண்ணு தானா? நீ எதுக்குற இன்ன வரையும் கை வைக்கலடா. நான் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். சொல்லிடு, நான் அவனை தப்பிக்க விட்டுறேன். நீ சொல்லிட்டேன்னா விட்டுறேன். அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத சொல்லிடுன்னு இன்னும் எத்தனை பேர்த்த இப்படி பண்ணியிருப்பாங்க? இன்னும் எத்தனை பேர்த்த பண்ணியிருப்பாங்க? அந்த பிள்ளை ஒதுங்கி ஒதுங்கி போகுது. ஏன்னா இழுத்து பிடிச்சி என்னடா பண்ண உடையில ஏட்டா கை வச்ச அந்த பிள்ளைக்கு சொல்ல என்னவோ சொன்னான். மணப்பாறை தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் 5 பேரை போலீசார் இதுவரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். திருச்சி அடுத்த மணப்பாறையில் செயல்பட்டு வருகிறது அந்த தனியார் CBSE பள்ளி. அதே பள்ளியில் அறங்காவலராக இருக்கக்கூடிய 54 வயதுடைய வசந்தகுமார் தான் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனது தந்தையிடம் அந்த மாணவி அழுது கொண்டே சம்பவத்தை கூற கொந்தளித்து போன அவர் உறவினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கானோரோடு அந்த பள்ளிக்கு வந்து பள்ளியையே சூறையாடி வாகனங்களையும் அடித்து நொறுக்கி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நொச்சிமேடு அருகே சாலை மறியல் போராட்டமும் நடத்தி பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் திருச்சி மத்திய மண்டல DIG வருண்குமார் தலைமையிலான காவல்துறையினர், மாவட்ட போலீஸ் SP செல்வ நாகரத்தினம் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வழக்கில் பள்ளியின் தலைவர் மாராட்சி, தாளாளர் சுதா, அவரது கணவரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் என கூறப்படும் வசந்தகுமார், துணை தாளாளர் செழியன், முதல்வர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தையே உலுக்கி எடுத்திருக்கும் இந்த சம்பவத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் விசாரித்து வரும் நிலையில் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட வசந்தகுமாரை பெற்றோர் தாக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.